ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரிமா சுரேஷ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ப்ரீ ஃப்ளீட்டிங் பண்ணியிருக்கிற சாரியை எப்படி ஈஸியாக கட்டலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ப்ரீ ஃப்ளீட்டிங் ஏற்கனவே நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த சாரியை வந்து ஈஸியாக நம்ம கட்டிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து டக்கிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன் பண்ணும்போது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி இதில் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்ம சாரீ கட்டும்போது செப்பல் போட்டுட்டு தான் சாரீ கட்டணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். பாருங்கள், இப்போ நம்ம சாரீ வந்து இன் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃப்ளோரை டச் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட சாரீ வந்து இருக்கணும். ரொம்ப கீழே இல்லாமல் லைட்டாக சாரீ அந்த ஃப்ளோரை வந்து டச் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட சாரீ இருக்கணும். கரெக்டாக இந்த ஹிப்பில் இந்த இடத்துல தான் நம்ம வந்து இன் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாரி நீட்டாக இருக்கும். நடக்கும்போதும் எந்த இடத்துலையும் அசிங்கமாக தெரியாது. இப்படியே நம்ம இன் பண்ணிவிட்டு சுற்றி கொண்டு வந்து இப்போ நம்ம வந்து சென்டர் ஃப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது வரைக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து டக்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து செஸ்ட் ப்ளீட்டில் சாரியை வந்து போட போகிறோம். ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாரீ கட்ட. நம்ம வந்து 2 பின் நம்ம போட்டிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பின் தான் ப்ளவுஸில் இது பண்ணுற பின். ஓகேவா? ஸோ நான் வந்து இதில் வந்து பின் பண்ணிக்கிறேன். சாரீ கட்டுறது ரொம்பவே ஈஸி தான். ஆனால் எல்லாருமே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் நம்ம சாரியில் தான் ரொம்ப அழகாக இருக்கும்னு வைங்களா. அதனால் எல்லாமே சாரீ கிட்ட பழகிக்குங்க. இப்போ நம்ம இதில் இந்த சாரீ நம்மளுக்கு இப்படி வரும்போது கரெக்டாக சாரீ இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப இழுத்துலாம் பிடிக்கக்கூடாது. லைட்டாக அந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருக்கணும். லைட்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பின் போட்டுக்கணும். ஸோ பின் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த சென்டர் ப்ளீட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு கரெக்டாக பிடிச்சிக்குங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து உள்ளே வந்து டக்கிங் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது நம்ம வந்து நல்லா ஃப்ளீட் வச்சு இந்த இடத்த வந்து நம்ம வந்து நல்லா அயனிங் பண்ணதால் இது வந்து உள்ளே போகும்போது தொப்பை தெரியாது. ஸோ இந்த டிப்பெல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இது பண்ணி விட்டுட்டு இந்த இடத்த வந்து இது நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். ஓகேவா? நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த சைடு நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த இதை நல்லா நல்லா கீழே நம்ம இந்த மாதிரி இழுத்து விடணும். அந்த மாதிரி நல்லா இழுத்து விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம கை விடணும். நம்மளுக்கு விடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பின் மாட்டியிருப்போம் இந்த சைடு. அந்த பின்னை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரீ ஃப்ளீட்டிங் எடுத்து கட்டும்போதே இந்த இது நம்ம அரேஞ்ச் பண்ணோடனே இந்த சைடில் நம்மளுக்கு ஒரு நீட்டாக ஒரு இது வந்திருக்கும். ஸோ அதை விட நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இந்த பின் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பேஸை லைட்டாக கீழேருந்து இழுக்கக்கூடாது. இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் டைட்டாக இழுத்து அந்த கிளாத் அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துடும். அதை நல்லா கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணி அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளே விட்டுடுறோம். உள்ளே விட்டதுக்கப்புறம் இங்கே கிளாத் இருக்கும், அது எல்லாத்தையுமே உள்ளே விட்டுட்டு இப்படி ஒரு மாதிரி தள்ளிட்டணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக, அப்போ தான் நம்ம பாடி ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி நீட்டாக விட்டுட்டு இப்படி வந்து சப்பி விட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடி செஸ்ட் ப்ளீட் எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே ஒரு செகண்ட் பின் நான் வந்து போட்டிருப்பேன். நான் எப்போவுமே அந்த செகண்ட் பின்னை எல்லாத்தையுமே சேர்த்து நான் பின் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியும். அதனால் 1 இந்த 3 ஃபஸ்ட்டு 3 ஃப்ளீட்டை மட்டும் எடுத்து இந்த இடத்துல நம்ம ஒரு பின் போட்டுக்கலாம். அப்போனா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா பின்னையுமே நம்ம சேர்த்து போட்டோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ போட்டுட்டு இந்த ஃபோர்த்து ஃப்ளீட் இருக்குல்ல, அதை வந்துட்டு
அந்த பின்னுக்கு மேலே இப்படி நம்ம விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம அதில் வந்து பின் போட்டது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த சைடு ஏற்கனவே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்குது, நம்ம அதை பண்ணவே இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி அது அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை வந்து நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ப்ரீ ஃப்ளீட்டிங் பண்ணதுக்கப்புறம் சாரீ கட்டுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து இந்த சாரீக்குள்ளே மேட்ச் ப்ளவுஸ் போட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ வந்துட்டு பின்னு வந்து எங்கெங்கே போடணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பின் வந்துட்டு இந்த இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த இதை நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த சைடில் தான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை விட்டுறணும், அதுக்கு கீழே செகண்ட் ஃப்ளீட் இருக்கணும், அந்த பாட்டை நம்ம எடுத்துக்கணும். லைட்டாக பாடி லைட்டாக லூஸ் விட்டு அந்த இடத்துல ஒரு வந்து பின் குத்தணும். கொஞ்சம் லூஸ் விடாமல் குத்தணும்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும். கையை வந்து இப்படி ஷோல்டர்லாம் நம்மளால் தூக்க முடியாது. ஸோ லைட்டாக லூஸ் விட்டு இந்த இடத்துல ஒரு பின் போட்டுறணும். ஸோ செகண்ட் பின் வந்துட்டு இப்போ நம்ம சாரீ கட்டிட்டு அங்கேயே வேகமாக நடப்போம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம தான் முன்னாடி இருந்து எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல 3 இது இருக்கும். இந்த இடத்துல ஒரு மாதிரி மடிப்பு தெரிஞ்சால் இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கணும். இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கிட்டு இந்த 3 இதையும் சேர்த்து உள்ளே வச்சு ஒரு பின் போடணும். ஸோ உள்ள பின் போட்டாச்சா? செகண்ட் பின் போட்டாச்சு. தேர்ட் பின்னு இப்போ சம்டைம் சாரீ நம்ம செப்பலை இழுத்து விட்டுறோம் கீழே. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இதை வச்சு ஒரு பின் நம்ம இதை வந்து போட்டுக்கணும். ஸோ சேஃப்டி பின் இந்த இடத்துலலாம் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஓடக்கூட முடியும் நம்மளால் எந்த ஃபங்க்ஷன்லேயுமே. ஸோ இப்போ ஃபோர்த்து பின் எங்கே போடணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த முந்தான பக்கம் தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த இடத்த இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்டை பேக் சைடு ஃபஸ்ட்டு ப்ளீட்டை நம்ம மடித்து பிடிச்சிட்டு அப்புறம் பின்னாடி ஃபஸ்ட்டு ப்ளீட் வரும், அதை வந்து இப்படி எடுத்துகிட்டு இந்த கார்னரில் இப்படி கை வச்சு இந்த இடத்துல ஒரு பின் போட போகிறோம். அப்போனா தான் இந்த இடம் வந்து பின் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ போட்டாச்சு. பாருங்கள், இந்த இடத்துலையும் பின் தெரியல, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பின் தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கீழே வந்து அந்த இடம் வந்து ஒரு மாதிரி இப்படி இப்படி ஆடிட்டு இருக்கும், ப்ளீட்லாம் களையும். அதனால் அதே மாதிரி ரொம்ப கார்னரில் போகாமல் கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் மேலே அதே மாதிரி இன்னொரு பின் நம்ம போட போகிறோம். பேக்லேயும் ஃபஸ்ட்டு ப்ளீட்டை தள்ளி வச்சுக்கணும், அப்புறம் ஃப்ரண்ட்லேயும் ஃபஸ்ட்டு ப்ளீட்டை இப்படி தள்ளி வச்சுட்டு மீதி உள்ள எல்லா ப்ளீட்டையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து பின் போட போகிறோம். ஸோ இப்படி தான் போட்ட பின் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து சாரியில் அங்கங்கே பின் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே தெரியாது. அப்படி நீட்டாக இருக்கும். பாருங்கள், சாரீ கட்டுறது எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? இதுக்கு போயிட்டு யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது, எல்லாருமே நீட்டாக சாரீ கட்டிக்கலாம். இந்த இடத்துல நான் எதுக்கு பின் போட சொன்னேன்னா இப்படி கழுத்து ஒட்ட நம்ம இந்த இடத்துல பின் போடலன்னா இங்கேருந்து இப்படி கழுத்து ஒட்ட அந்த ஃப்ளீட் வரும். இப்போ நம்ம அந்த இடத்துல பின் போட்டதால சாரீ இங்கே இறங்கி இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. அப்போ தான் நம்ம பாடி வந்து நல்லா ஸ்ட்ரக்சராக நீட்டாக தெரியும். ப்ரீ ஃப்ளீட்டிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ப்ரீ ஃப்ளீட்டிங் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் கீழே டேக் பண்ணுறோம். மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக நீங்களும் சாரீ கட்டுற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ப்ரீ ஃப்ளீட்டிங் எடுத்து தருவோம். ஒரு நிமிஷம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பாய்.